ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேற்று பெங்களூரு பரப்பன அக்ரகார சிறையில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரான சசிகலாவை அந்த கழகத்தின் துணை பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் அவங்க ரொம்ப கால முயற்சிக்கு அப்புறம் சந்திச்சிருக்காங்க. அதே போல நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் இவங்க இரண்டு பேர்த்தோட சந்திப்பு நிகழ்ந்திருக்கு. ஏன் அப்படின்னா, கடந்த சில நாட்களாகவே டிடிவி தினகரன் அவர்கள் அரசியல தனிச்சு செயல்படுறதாகவும் அது சசிகலாவுக்கு பிடிக்கல அப்படிங்கிற காரணத்தினாலையும் சசிகலா தினகரன் அவர்களை சிறையில சந்திக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டாங்களாம். அதன் பிறகு பெங்களூருவில் உள்ள புகழேந்தியோட முயற்சிக்கு பிறகு அவங்க தினகரனை சந்திக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டாங்களாம். அதன் பிறகுதான் இவங்க இரண்டு பேத்துக்குள்ள சந்திப்பு பெங்களூரு சிறையில நிறைவேறி இருக்கு. அப்ப சசிகலாவை சந்திச்ச தினகரன் இந்த 12 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான 40 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல சசிகலா கிட்ட கொடுத்தாங்களாம். அதை சசிகலா அவர்கள் தொட்டு கூட பார்க்கலையாம். ஏன் அப்படின்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் இரட்டை இலை சின்னம் இல்லாம போட்டியிடுறது சசிகலாவுக்கு சுத்தமாவே பிடிக்கலையாம். அது மட்டும் இல்லாம இந்த 40 தொகுதிகளிலையும் எந்த ஒரு கட்சி கூடயும் கூட்டணி வைக்காம தனித்து செயல்படுறது கண்டிப்பா டிடிவி தினகரனுக்கு ஒரு பெரிய அடியை விழும் அப்படின்னு சசிகலா ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்களாம். ஆனா அதை கண்டுகொள்ளாத தினகரன் தற்போதும் அதே போல 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட போதா அறிவிச்சிட்டு இருக்காங்க. இடைத்தேர்தலை போல நாடாளுமன்ற தேர்தல் களமிறங்கிறது அவ்வளவு எளிதில்லை அப்படிங்கிறது சசிகலா அவர்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த 40 தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகளும் உதவி இல்லாம டிடிவி தினகரன் இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ற காரணத்தினால அந்த தொகுதியில் ஆகின்ற செலவை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு டென்ஷன்ல சசிகலா அவர்கள் இருக்காங்களாம். அதே நேரத்துல ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இவங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக அமைச்சிருக்கிற வலுவான கூட்டணி சசிகலா அவர்களை ரொம்பவே அதிர்ச்சியில் ஆள்படுத்தி இருக்கான். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காத நிலையிலும் கணிசமான வாக்குகளை டிடிவி தினகரன் பெறாத நிலையிலும் இது தினகரனோட அரசியல் வாழ்க்கை மட்டுமல்லாது சசிகலாவோட அரசியல் வாழ்க்கையும் சேர்ந்து நாசமாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால வேட்பாளர் பட்டியலை கொடுத்த தினகரன் கிட்ட சசிகலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உன்னோட முடிவு நம்ம ரெண்டு பேத்தையும் நடுத்தருல நிப்பாட்ட போகுது அப்படின்னு சொல்லி கோபமா பேசினாங்களாம். இதற்கு மௌனம் காத்திருந்த டிடிவி தினகரன் வேற எதுவுமே பேசலையாம். இதனோட வெளிப்பாடுதான் பெங்களூரு பரப்பன அக்ரகார சிறையில் இருந்து வெளிவந்த டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்த போது வழக்கம் போல எப்போதும் இருக்கிற உற்சாகம் இல்லாம செய்தியாளர்கள் கேள்விக்கு சமாளிக்கிற அளவுக்கு பதில சொல்லிட்டு அவங்க உடனே கிளம்பி போயிட்டாங்களாம். இந்த செய்தி தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் ரொம்பவே ஒரு அதிர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.